ஒரு அழகான காலை நேரம். பசுமையான மரங்களும் பறவைகளின் இனிய சத்தமும் நிறைந்த ஒரு பெரிய காடு இருந்தது. இந்த காட்டுக்கு பக்கத்துல மாயா என்ற ஒரு சின்ன பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருந்தா. மாயாவுக்கு இயற்கையை ரொம்ப பிடிக்கும். பூக்கள், பறவைகள், மரங்கள் எல்லாத்தையுமே பார்த்து அவள் சந்தோஷப்படுவான். அதே காட்டுக்குள் மிட்டி என்ற ஒரு குட்டி குரங்கு இருந்தது. மிட்டி ரொம்ப சுறுசுறுப்பானது. மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கும். மிட்டிக்கு கொஞ்சம் துடுக்குத்தனம் அதிகம். பழங்களை எடுத்து ஓடுவது, சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணுவது மிட்டியின் குறும்புத்தனம். ஒரு நாள் மாயா காட்டினுள் பழங்களை எடுத்து தன் கூடையில் போட்டுக்கிட்டே இருந்தான். அப்போ திடீர்னு மாயாவின் பழத்தை யாரோ எடுத்துட்டாங்க. மாயா திரும்பி பார்த்தான். அது மிட்டி குரங்கு. மிட்டி பழத்தோட மரத்துக்கு ஓடி போச்சு. அடுத்த நாள் மாயா ஒரு பழம் கொண்டு வந்து மரத்தடியில் வைத்தான். மிட்டி மெதுவா கீழே இறங்குச்சு. அஞ்சிலிருந்து மாயாவும் மிட்டியும் நல்ல நண்பர்களாக ஆகிவிட்டார்கள். இருவரும் சேர்ந்து சந்தோஷமாக விளையாடினாங்க. ஒரு நாள் மாயா வந்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு வானம் கருமேகமாக மாறிச்சு. மழை பலமாக பெய்ய ஆரம்பிச்சது. மழையால வழி முழுக்க தண்ணி. மாயா தனியா மாட்டிக்கிட்டான். அவன் ரொம்ப பயந்துட்டான். அப்பா, அம்மான்னு மாயா அழுதுகிட்டே உதவி கேட்க ஆரம்பிச்சான். அந்த சத்தத்தை மிட்டி கேட்டுச்சு. மாயா ஆபத்துல இருக்கான்னு மிட்டிக்கு புரிஞ்சுது. என் நண்பியை நான் காப்பாற்றணும்னு சொல்லி மிட்டி ஒரு நீளமான கொடியை மாயாவுக்கு கீழே விட்டுச்சு. மாயா தைரியமா பிடிச்சுக்கிட்டு தண்ணீரை தாண்டி வந்தா. மிட்டி குரங்கு மாயாவின் கையை பிடிச்சுக்கிட்டு அவளை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டது. மாயாவுக்கு இனிமேல் எந்த பயமும் இல்லை. மாயா மிட்டியை பார்த்து நன்றி சொன்னான். நீ என் சிறந்த நண்பன். மிட்டியும் சந்தோஷமாக சிரிச்சது. இப்படி மாயாவும் மிட்டியும் என்றைக்கும் நண்பர்களாக இருந்தாங்க. உண்மையான நட்பு எப்போதும் உதவும். அன்பும் தைரியமும் பெரிய சக்தி.